பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று மன்னூர் ஐயப்பன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த ஊராக விளங்கும் மன்னூர் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோயில். இந்த திருக்கோயில் சபரிமலை ஐயப்பனின் அருளை நகர மக்களுக்கு, கிராம மக்களுக்கு அருகிலேயே அனுபவிக்க செய்யும் ஒரு தெய்வீக தலம். பல ஆண்டுகளுக்கு முன் ஐயப்ப பக்தர்களின் கனவாக ஒரு சிறிய சன்னதியாக ஆரம்பித்த இந்த கோவில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் பெருமாலயமாக உள்ளது. இங்கு வீட்டிற்கும் ஐயப்பன் அபயஹஸ்தத்துடன் சாந்த ரூபத்தில் அருள்பாலிப்பதால் மன அமைதி, குடும்ப நலம், வேலை வாய்ப்பு, நோய் நிவாரணம் என பல வரங்கள் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மண்டல காலம் மற்றும் மகர ஜோதி நாட்களில் மன்னூர் ஐயப்பன் கோவில் பக்தர்களால் நிரம்பி வழியும். 18 படி வழிபாடு, இருமுடி காணிக்கை, ஐயப்பன் சரணம் கோஷம், இந்த அனைத்தும் சபரிமலை அனுபவத்தை மன்னூரிலேயே உணரச் செய்கிறது. சரணமையப்பா. மன்னூர் ஐயப்பன் அருளால் உங்கள் வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கி சாந்தியும் சக்தியும் என்றும் நிலைத்திருக்கட்டும். சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீதர்ம சாஸ்தாவே சரணமையப்பா. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சன்னதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, பாலென சொல்வதுந்தன் உடலாகும், அதில் தயிரென கண்டதெங்கள் மனமாகும், வெண்ணெய் திரண்டதுந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும். 7 கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த 7 உலகம் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், உள்ளத்தில் வெண்மை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியிலிட்டு உருகும் விபூதினில் அபிஷேகம் மாறி ஓமெனும் சந்தனத்தில் அபிஷேகம். 7 கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த 7 உலகம் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சபரிமலை